இப்போ கூட ரீசெண்டாக போன மாதம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து திருப்பூர், அப்புறம் நிறைய இடங்கள், சென்னை, ஹோசூர், நிறைய பேர் நம்ம மாஸ்டரோட கூட இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. பக்கத்துலேயோ தூரக்கையோ எவ்வளோ பேருக்கு நமக்கு எக்ஸாக்டாக அவர்கிட்ட என்ன கேட்கணுன்றது தெரியும், என்ன நம்ம ஆக்சுவலாக கேட்டோம். அப்படி கேட்டிருந்தாலும் அவர் கொடுத்ததை அவர் சரியாக கொடுத்தாரான்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் கொடுத்ததை நம்ம உள்ள கிரகிச்சிட்டோமா? பல முறைகள் மாஸ்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு சிட்டிங்கும் 2 சிட்டிங் உங்கள் லைஃப்பில் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு 10 வருஷம் அபியாசியாக இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் தனி தியானம் செய்யும் பொழுதோ, கூட்டு தியானம் செய்யும் பொழுதோ, ஒரு ப்ரிசப்டேட்டிவ் இண்டிவிஜுவல் சிட்டிங் எடுக்கும் போதோ, இல்லை ஒரு பண்டாரா அட்டன் பண்ணும் பொழுதோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிட்டிங்கும் போன சிட்டிங்கும் அடுத்த சிட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. எப்படி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய 2 நபர்களின் கைரேகைகள் ஒன்றாக இருக்காதோ, அதே மாதிரி 2 சிட்டிங் ஒரே மாதிரி இருக்காது. இது தாஜி அடிக்கடி சொல்வார். ஒவ்வொரு சிட்டிங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை கண்டிஷன், ஆன்மீக நிலைகள் ஒவ்வொரு முறையும் வேற வேற. பல இடங்களில் சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்வார், எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, ஐ எம் த்ரோயிங் பேர்ல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஸ்வைன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். எப்படி கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாதோ அது மாதிரி பல முறைகள் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அபியாசிகளுக்கு தெரிவதில்லை. இதனால தான் சென்சிட்டிவிட்டியை வளர்த்துக்கணும். நமக்கு என்ன கொடுக்குறோன்றதை நமக்கு உள்வாங்க தெரியணும். இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கில் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? சுட்டி தூக்கி போட்டுட்டு போயிடும். அதுக்கு ஒரு பேப்பருக்கும் 1 லட்சம் ரூபாய் செக்குக்கும் வித்தியாசம் தெரியாது. கிட்டத்தட்ட நம்மளுடைய நிலைமை கூட அப்படிதான். இன்னைக்கு இந்த சத்சங்கா இருக்கட்டும், மாஸ்டர் நேரடியாக வந்தபோது கொடுத்த பல சிட்டிங்காக இருக்கட்டும், நமக்கு நிஜமாகவே உள்வாங்கக்கூடிய திறன் இருக்கா, இல்லை குப்புற வச்ச கண்ணாடி கூளை போல் மேலே விழக்கூட தண்ணி மாதிரி உள்ள விழாமே எல்லாம் போயிட்டு இருக்கா? ஏன் அப்படின்னு சொன்னால், முதல்ல கொடுக்கறதையே நம்மளுக்கு வாங்க தெரியலன்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்போம்?